சீதாராம் சீரியல் ஆகஸ்ட் 16 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. எல்லாரும் சுபாஷை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா சுபாஷும் ஒரு கிளாத் எடுத்து தலையோட முக்காடு போட்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சபையில் உட்கார்றாரு. என்னாச்சுங்க, ஏங்க இப்படி வந்திருக்கீங்க? டேய் என்னடா சுபாஷ் ஏன் இப்படி வந்திருக்கேன்னு அப்படின்னு மாற்றி ஆளுக்கு கேட்டுட்டு இருக்க. ஜுரம் குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்ல சோ பாவங்கிறாங்க சொப்னா. மீதி இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிச்சயத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி பத்திரிக்கையெல்லாம் வாசிச்சு முடிக்க திரும்பவும் ஒரு வாட்டி படிக்க சொல்கிறாங்க சத்யன். அதை கேட்டு பயங்கரமாக மகா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மீராவையும் சத்யனையும் சைன் பண்ண சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்டையும் சைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போது சுபாஷும் அர்ச்சனாவும் மாற்றி மகாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ப்ளீஸ் எனக்காக என்னோட தாலி பாக்கியத்தை எப்படியாவது காப்பாற்று மகா. நீ மட்டும் இப்போ கையெழுத்து போடலன்னா இவரை நிஜமாவே மாடியிலேருந்து குதிச்சிருவார் மகா அப்படின்னு அர்ச்சனா கெஞ்சிட்டு இருக்க சரின்னு மகாவும் சைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவை பார்த்து மாற்றி அர்ச்சனாவும் சுபாஷும் கையெடுத்து கும்பிட்றாங்க. அவரும் சைன் பண்ணிடுறாரு. கடைசியாக சீதா கொண்டு வந்து அதை கொடுத்துட்றாங்க. அப்புறம் சத்யன் மீரா 2 பேரும் மோதிரம் போட்டுக்கிறாங்க, மாலையை மாற்றிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நிச்சயத்தை நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா துரை, மீரா, ராம், சீதா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையும் மேலே இருந்து மகாவோட ஃபேமிலி மொத்தமாக பார்க்குறாங்க. ராம்கிட்டே ஏதாவது கேளுங்க, அவன் எந்திரிச்சு போயிடுவான் அப்படின்னு மகா சொல்ல அவன் ஏன் எந்திரிச்சு போகிறான், சீதா எங்கே இருக்காளோ அங்கே தான் அவனும் இருப்பான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன போய் பேசிட்டுமான்னு சுபாஷ் கேட்க டேய் வாங்கிடாத, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலே இருந்து கீழே இறங்கி வராங்க. ராம் சாப்பிட்டியா அப்படின்னு சேது கேட்க அமைதியாக ராம் எந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. என்னப்பா அப்பா சித்தப்பா மேலே கோவமா? நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் தான் தண்டனை அனுபவிச்சிட்டோம்ல, இன்னும் ஏன் எங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சுபாஷ் கேட்க பெயில தானே வந்தீங்க, தண்டனையை அனுபவிச்சுட்டு வாங்க, அப்பதான் நீங்கள் தவற உணர்ந்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீதா, மீரா, துரை எல்லாம் சிரிச்சிட்டு இருக்க மகா வந்து எதிரில் நின்று சத்யா, மீரா 2 பேரும் சைன் பண்ண அந்த பேப்பரை கிழிச்சு மூஞ்சிலேயே எரிஞ்சிடறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது, மகா எதிர்த்து யாராலையும் நிற்க முடியாது, நீ எல்லாம் என்ன கிராஸ் பண்ணுறல, மகா தோத்ததா வரலாறே இல்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்ல இது தப்பு மகாங்கிறாங்க துரை. தப்பு தான், உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிறதே பெரிய தப்பு தான். இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ண உன்னை இந்த வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டேன், திரும்ப வர முடியாத இடத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு மகா சொல்ல எங்கன்னு தெரியுதா ஏ தையல், இப்போ என்ன பண்ணுவ, தனியாக உட்காந்து அளவேணிதான் அப்படின்னு ராம் தங்கச்சிக்கு 3 பேரும் நக்கலாக சிரிக்கிறாங்க. உடனே சீதா செல்வியை கூப்பிட்டு அக்கா அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு வாங்களே, கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு செல்வியும் உள்ளே போகிறாங்க. ஏய் என்ன திமிரான்னு சேது கேட்க மைடியர் மாமனாரே, திமிரு தான், அடக்கவே முடியாத திமிரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்க பொண்டாட்டி கிழிச்சாங்க, எழுதும்போது கிழிக்க முடியல, இப்ப படிச்சு கிழிச்சு என்ன பிரயோஜனம், அது முத்தாராமன் எழுதி வச்சது, யாராலையும் மாத்த முடியாது, இந்த கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். மீராக்கா நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க, அவங்க கிழிச்சது வெறும் பேப்பர் தான், நம்ம திட்டத்தை இல்லை, கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நடக்கும், கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், ஆனா மாப்பிள்ள சத்தியன் இல்லை. மீரா சத்தியனை மறந்துட்டேன்னு சொல்லு, நானே உனக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நாளைக்கே அப்படின்னு மகா சொல்ல அழுதுட்டு இருந்த மீரா திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்க என்ன சிரிப்பு, இந்த தையல்காரையும் உனக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மீரா சொல்ல நீங்க நடத்துறேன்னு சொன்னா நம்புறதுக்கு மீராக்கா ஒன்றும் முட்டாள் இல்லை, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு சாட்சி இந்த தாலி. ராம்பாஸ்க்கு நீங்கள் நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ண முடியல, இதில் மீராக்காக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? மகாலட்சுமி உங்கள் ட்ராக்கு சரியாகவே இல்லை, வேஸ்ட்டு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக செல்வி தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மா தொடப்போங்கிறாங்க. ஏய் போ அப்படின்னு சேது வரட்ட அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. மாமனாரே எதுக்கு அவங்கள போக சொன்னீங்க, ஏன் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்களா? ஜெயில் பழக்கத்தை மாற்ற முடியல போல. எதுக்கு மாமனாரே, அதெல்லாம் செல்வி அக்காவே பார்த்துப்பாங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்க ஏய் என்னடி சொன்னேங்கிறாங்க மகா. நான் என்ன சொன்னேன், பாத்ரூமை க்ளீன் பண்ண ஆள் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேது கை ஓங்கி அடிக்க போறாரு போல. நீங்க பாஸ்க்கு அப்பா, எனக்கு மாமனாரு, உங்க மரியாதையை நீங்க தானே காப்பாத்திக்கணும், அதுக்கு தான் சொன்னேன். என்ன நீங்க 1000 அடி அடிச்சாலும் எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை, ஆனா அப்படின்னு சேதுவை பார்த்து முறைக்க சரி ஆனாவோட நிறுத்திக்கிறேன், ஆனால் அதுவும் பாஸ்க்காக தான் அப்படின்னு சீதா சொல்ல இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க மகா. அச்சோ இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அக்கா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மீரா கிட்ட சீதா சொல்ல இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு மீரா சொல்ல முடிஞ்சா நிறுத்தி பாருங்கிறாங்க துரை. முடிஞ்சா நடத்தி பாருன்னு சொல்ல வேணாம், ஏன்னா சீதா நடத்திடுவா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ஏ தையல் என்னை மீறி முடிஞ்சா நடத்தி பாரு அப்படின்னு சொல்ல நான் நடத்துகிறேன் நீங்கள் பாருங்கிறாங்க சீதா. ஏய் அதையும் பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா மொத்த ஃபேமிலி கிளம்பிடுறாங்க. மகா ஏன் இப்படி பண்ண,
எதுக்கு அந்த முகூர்த்த ஓலையை கிழிச்சு சீதா மூஞ்சியில வீசிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சேது கேட்க, சத்யன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே கையெழுத்து போட வச்சுட்டு ஏன் முன்னாடியே நிச்சயத்தை முடிச்சிருக்கான். அசிங்கமா இல்லையா? எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ண முடியும்னு சேது கேட்க, முடியல ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு மகா சொல்ல, புரியல என்ன ஆரம்பிச்சிருக்குன்னு சேது கேட்க, ஓலை எழுதியாச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எல்லாம் சுபாஷ்னால தான், திடீர்னு என்ன அவன் மேல பாசம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்கா. அது பாசம் இல்லை செய்வனங்கிறாங்க அர்ச்சனா. அப்பா இது செய்வனையா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதான்னு அஞ்சலி கேட்க, பார்த்தா அப்படிதானே தோணுது, சித்தி வெறுப்புல இருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்கங்கிறாங்க பிரியா ஒரு பக்கம். சுபாஷ் இல்லைன்னா சத்யனை நான் கொன்றுப்பேன் அப்படின்னு மகா டென்ஷனாக சொல்லிட்டு இருக்க, வாட்ச்மேன் ஓடி வந்து மகாவோட துப்பாக்கியை காட்டுறாங்க. அது ரெண்டா உடஞ்சிருக்கு. அதை பார்த்தது, ஐயோ என்னையா இப்படி பண்ணிட்ட, எதுக்கு இதை உடச்ச அப்படின்னு மகா கேட்க, அந்த சீதா சொல்லி தான் இதை பண்ணியிருப்பாங்கிறாங்க அர்ச்சனா. அம்மா அவங்க யாரும் சொல்லமா, நான் உடைக்கலாமா அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, மகா இவனை சும்மா விடாத, கை காலை உடச்சி விடு அப்படின்னு சேது சொல்ல, சித்தி கடப்பார் எடுத்துட்டு வரவா அப்படின்னு பிரியா கேட்க, மேடம் 2 துண்டா குப்பையில் கிடந்தது மேடம், நான் எடுத்துட்டு வந்தேன் மேடம், நான் எதுவும் பண்ணல மேடம், சாமி சத்தியம் மேடம் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, நீ உடைக்கலன்னா யார் உடைச்சதுன்னு மகா கேட்க, யார் உடைச்சதுன்னு சொல்லான்னு யோசிக்கிறியா, திருட்டு பையில நீ தானே இப்படி பண்ணன்னு அர்ச்சனா சொல்ல, எல்லாரும் மாற்றி மாற்றி வாட்ச்மேனை திட்டிட்டு இருக்க, நீதான் உடைச்ச நீதான் உடைச்சன்னு சொல்லிட்டு இருக்க, மேடம் இதை நான் உடைக்கல, சீதாவோட அப்பா தான் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து வாட்ச்மேன் போயிடுறாங்க. கண்டிப்பாக சீதா சொல்லி தான் அந்த ஆள் உடைச்சிருப்பான்னு மகா சொல்ல, சித்தி அந்த துப்பாக்கி வச்சு தானே எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தீங்க, இந்த துப்பாக்கி உடஞ்ச விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நமக்கு தான் தெரியல மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க பொண்ணுங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. இது எல்லாமே சுபாஷ் பண்ணதான் அப்படின்னு மகா சொல்ல, அவர் என்ன பண்ணாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான் சூனியை வச்சு அவர் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்னக்கா நீங்கள் சும்மா சூனியன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்ததா சுபாஷ் ரூமுக்கு சேது போயிருக்காரு. டேய் எதுக்குடா என்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அண்ணன் எனக்காக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், மீரா சத்யா கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் இதை போட்டுக்கணும் அப்படின்னு சுபாஷ் சொல்ல, என்னடா வளர்ற, முதல்ல நடக்கணும்னு இப்போ நடக்கக்கூடாதுங்கிற, என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சேது கேட்டுட்ருக்க, ஆமாம் நான் என்ன பண்ணுறது, அங்கே தான் சொப்னா இருந்தாலே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க சுபாஷ். டேய் எதாக இருந்தாலும் எனக்கு கேட்குற மாதிரி வெளியே பேசு, உனக்குள்ளேயே நீ பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சேது சொல்ல, அண்ணன் ப்ளீஸ்ண்ணே அந்த சீதாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னா, மீரா சத்யன் கல்யாணம் நடக்காமல் இருக்கணும்னா, மகா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, எந்த இடத்துக்கு அப்படின்னு சேது கேட்க, சொப்னா வீட்டுக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன கூட வரவா போகிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாரு சுபாஷ். டேய் எந்த இடத்துக்குன்னு சொல்லு அப்படின்னு சேது கேட்க, போகும்போது தெரியும்ண்ணே, கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் என் கூட வரணும்ண்ணே அப்படின்னு சுபாஷ் சொல்ல, எப்படான்னு சேது கேட்க, நாளைக்கு காலையில் யாருக்கும் தெரியாமல் மறுக்காமல் வரணும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஏண்டா அலற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கே புரியும், தயவு செஞ்சு போட்டு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல, சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் சேது போடுறாரு. இன்னொரு பக்கம் மீராகு சீதா சத்யன் எல்லாரும் சேர்ந்து புடவை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போது செல்வி அக்காக்கும் எடுக்க சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பட்டு புடவைம்மா அப்படின்னு சொல்ல, பட்டு புடவை அவ்வளோதான், பட்டு புடவை இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சத்யன் சொல்ல, மீராவும் அதே மாதிரி என் கல்யாணத்தில் நீங்களும் பட்டு புடவையில் தான் இருக்கணுங்கிறாங்க. செக்யூரிட்டி அண்ணாக்கும் பட்டு வேட்டியெல்லாம் நாங்கள் எப்போவே எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக புடவை எடுத்துட்டு இருக்காங்க மீராக்கு. இன்னொரு சைடு மகா வந்து காரில் வராங்க. செக்யூரிட்டி வாய் தவறி ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட மகா ரொம்ப பயங்கரமாக கோவமாகி, என்ன காரை ஓரமாக நிறுத்த சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அரை வைக்க எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதோட மகா ஆட்டம் ஆரம்பம் ஆகுமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.